ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான காளான் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு மிக முக்கியமான பொருள் காளான். ஒரு பாக்கெட் காளான் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெடி பண்ண வைக்க வேண்டிய பொருள் என்னென்னா, ஒரு 3 பெரிய வெங்காயம், அரை கைப்பிடி அளவுக்கான வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் போட்டு மிக்சியில் நல்லா பச்சை வெங்காயமே போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா அடித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, அதையும் நல்லா இது போல் இந்த அளவுக்கு சாறு வர அளவுக்கு நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. காளான் 2 வெட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு பாக்கெட் தான் காளான் வாங்கினோம். அந்த அளவுக்கு மட்டும் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர்த்துக்குன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 2 பாக்கெட் நாங்கள் போடுற அளவுலேருந்து கொஞ்சம் கூட மசாலா சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். காளான் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. நாங்கள் நெய் சேர்த்து பழக்கம், அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். ஆயில் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலில் காளானை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் காளானை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. மற்ற காய்கறி மாதிரி காளான் தண்ணி ஊற்றி தான் ஃப்ரை பண்ணணுங்கிறது இல்லை. காளானே அதுலேருந்து கொஞ்சம் சாறு வரும். இப்போ பாருங்கள், நல்லா வணக்கி விட்டுட்டு வெயிட் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் சாறு இருக்கா தெரியுது. ஸோ இன்னொரு 2 நிமிஷம் கூட மூடி வச்சு கரெக்டாக 2 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் இறக்கி பாருங்கள். இந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அதே தண்ணி அப்படியே அந்த காய் அப்படியே அந்த தண்ணி சுண்டும். இன்னொரு 2 நிமிஷம் ப்ளஸ்ஸாக மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு நல்லா காளான் வெந்ததுக்கு பிறகு அதை இறக்கி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு. அடிப்பிடிச்சிக்க போது கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ அது பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சுட்டு நீங்கள் அதே பாத்திரத்தில் கூட அடுத்த மூவ் ஆன் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பெரிய வெங்காயமும் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா? அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீரகம் விட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கலவையை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமும் வெள்ளை பூண்டும் போட்டு அரைச்சிருந்தோம்னா அந்த கலவையை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் 2 வெட்டி அப்படியே போட்டுருங்க. ஒரு தக்காளி, 2 தக்காளியாக கூட சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டு வரும். 2 தக்காளியை வெட்டி போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அதோட கலரே சேஞ்ச் ஆகும். ஏன்னா மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? கலரே சேஞ்ச் ஆகும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு தேவையான ஒரு சாப்பாட்டை நம்ம ரெடி பண்ணுறதுக்கான வீடியோஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். எப்போவுமே நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள். 5 to 10 நிமிஷத்தில் ஒரு சின்ன கிச்சனில் அளவான சமையல் செய்வது எப்படி, அது நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, பொடி உப்பு சேர்த்துக்கிறோம். கல் உப்பு சேர்க்குற பழக்கம் இருக்கிறவங்க ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா கல் உப்பு அதிகமான ஒரு உப்பு இழுக்கும். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி இலை சாறு அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்திருக்கு நம்மளுடைய காளான் கிரேவி. வந்து காளான் நம்ம உள்ளே போட போகிறோம். இந்த மசாலா ஐட்டங்கள் வந்து அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் காளான் உள்ளே போட்டுட்டோம். உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கெட்டியாக குழம்பு வேணும் அப்படின்னா இதே பதத்தில் விட்டுருங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா ஒரு அரை சொம்பு ஊற்றிக்கங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஒரு சொம்பு அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே வந்து ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு மசாலா ஐட்டங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இப்போவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா காயிலையும் உப்பு பிடிக்கணும் இல்லையா, அதனால். இல்லைன்னா கொஞ்சம் போட தேவையில்ல. குழம்பு இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட நம்ம போட்டுக்கலாம். காயில் உப்பு பிடிக்கணும்னால இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம எதிர்பார்த்த காளான் கிரேவி வரப்போகுது. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அதை எடுப்போம். அடுப்பு கொஞ்சம் லோ இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு கொதிச்சு வரும். வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப நாளாக செய்யணும்னு ட்ரை பண்ண காளான் கிரேவியும் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஒரு 2 நிமிஷம் இறக்கி வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம காளான் கிரேவி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். அடிப்படையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டிருக்கோம். நீங்கள் கிச்சன் செய்கிற மாதிரி இருந்தால் ஃபேமிலிக்கு